வணக்கம். என் பேர் தீனாசா வெங்கட்ரங்கன். நான் தொழில் முனைவருக்கு ஆலோசனை வழங்கும் ஃபவுண்டர் கேட்டலிஸ்ட் அப்படிங்கிற நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கேன். மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தோட கௌரவ மண்டல இயக்குனராக இருக்கேன். இது ஒரு ஆனரரி போஸ்ட். இன்றைக்கு பெரிய அளவில் காலையிலேருந்து இன்றைக்கு உலகளவில் பல ஆயிரம் கணினிகள், பல்வேறு ஏர்லைன் இண்டஸ்ட்ரீஸ், பேங்க், எல்லா இடத்துலையும் கணினிகளில், விண்டோஸ் கணினிகளில் ப்ராப்ளம் இருக்குது. அதில் ஆன் ஆக முடியல. அந்த பிஎஸ்ஓடி, ப்ளூ ஸ்க்ரீன் ஆஃப் டெத்துன்னு சொல்லுவோம், அது வந்துக்கிட்டு இருக்கு. அது ஏன் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இது ஒரு நாசக்கார செயலோ, ஒரு தீவிரவாத அமைப்போ, ஒரு ஹேக்கிங்னு சொல்லுவோம், அந்த மாதிரி எதுவும் இது நடக்கலை. அது ஒரு நல்ல விஷயம். இது மென்பொருளில் இருக்கிற ஒரு பக், ஒரு சாஃப்ட்வேரில் இருக்கிற ஒரு பக், அதுதான். அதுவும் இது விண்டோஸ்லேயோ மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர்லேயோ இந்த பிரச்சனை இல்லை. தேர்ட் பார்ட்டி ஆன்டிவைரஸ் செக்யூரிட்டி சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம், அது அப்படி மாதிரி ஒரு க்ரௌட் ஸ்ட்ரைக்குங்கிற சாஃப்ட்வேர், அவங்களதில் இருக்கிற பிரச்சனையினால விண்டோஸ் ஆன் ஆக முடியல. விண்டோஸ் ஆன் ஆக முடியாததுனால பிசி ஆன் ஆக முடியல. அதில் தான் இந்த பிரச்சனை வருது. முக்கியமாக சொல்ல வேண்டியது, தரவுகள் எதுவும் திருடப்படவோ அல்லது நம்மளோட பேங்கிங் இன்ஃபர்மேஷன், இன்சூரன்ஸ் இன்ஃபர்மேஷன், கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன், செக்யூராக இருக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி எதுவும் திருடப்படவோ டார்க் வெப்பில் போயோ அந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் இதில் இல்லை. எண்ட் பாயிண்ட்ஸில் இருக்கிற கணினிகள் ஆன் ஆக மாட்டேங்கிறது, அதனால பாதிப்பு. இது எதை காட்டுதுன்னா, இன்றைக்கு எந்த அளவுக்கு டிஜிட்டல் பயன்பாடு கணினிகளில் நம்ம வாழ்க்கை ஈடுபட்டுருக்கோம், பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் இது காட்டுது. சார், என்ன பிரச்சனை சார்? நம்ம வெறுமனமே ஒரு தேர்ட் பார்ட்டின்னு சொல்கிறோம். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் பெரிய லெவலான பயனர்களை கொண்ட ஒரு சாஃப்ட்வேர். அவங்க எப்படி இதை அலோவ் பண்ணாங்க? எப்படி இது நடந்தது? இது விண்டோஸில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிக்காக தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா, பல்லாயிரம் கணினிகள் இருக்கிற நிறுவனங்களில் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம இந்த பாதிப்பு இன்னைக்கு இன்னொன்று புரிஞ்சுக்கணும். ஒரு தனிப்பட்ட மாணவனோட மடிக்கணினிலையோ, சிறு நிறுவனங்களோட கணினிலையோ, நம்ம ஒரு மளிகை கடையில் இருக்கிற கணினிலையோ இந்த பிரச்சனை இது வரைக்கும் இன்றைக்கு காலையிலேருந்து வரலை. பெருநிறுவனங்களில் மட்டும்தான் அவங்க இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக் மாதிரி நார்டன் ஆன்டிவைரஸ், காஸ்பர்ஸ்கி, ஏன் சென்னையிலேயே கேசவன் கம்ப்யூட்டிங் அப்படின்னு ஒருத்தங்க 25-30 வருஷமாக இருக்காங்க. அந்த மாதிரி அந்த பெருநிறுவனங்கள் தான் இந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரை பல்லாயிரம் கணினிகளில் நிறுவாங்க. அப்படி ஒன்று தான் இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக்குங்கிற சாஃப்ட்வேர். அதை நிறுவியிருக்காங்க. அவங்க அப்டேட்ஸ் டெய்லி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா வைரஸுங்கிறது அட்டாக்ஸ் டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும். ஏன் இன்ஃபேக்ட் 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்துகிட்டு இருக்கும், அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பண்ணும்போது கூட ரோலிங் விண்டோ அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா ஒரு 10 கணினியில், 100 கணினியில், 500 கணினியில் போட்டுட்டு தான் எடுத்துகிட்டு போவாங்க. இந்த ஒரே சமயத்தில் எல்லா கணினிலையும் பண்ண மாட்டாங்க. அது ஏன் இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக் நிறுவனம் இன்றைக்கி பண்ணாங்க அப்படின்னு நம்ம போக போக இன்ஜினியர்ஸ் ரிசர்ச் பண்ணி சொன்ன உடனே தான் தெரியும். ஒரே சமயத்தில் பண்ணதுனால தான் இந்த பாதிப்பு வருது. இதில் ஒரு சிறு விளக்கம் கொடுக்குறேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. இன்றைக்கி ஒரு கணினின்னு நம்ம சொல்கிறோம், எந்த கணினியாக வேணால் இருக்கலாம். ஏன் ஒரு ஃபோன் கூட எடுத்துக்கோங்க, iOS, ஆண்ட்ராய்டு ஃபோனாக இருக்கலாம். ஹார்ட்வேர் இருக்கும், அதுதான் இந்த சிப்பு, மெமரி, ஹார்ட் டிஸ்க் அதெல்லாம் சொல்கிறேன், அந்த லேயர். அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் விண்டோஸ் இயங்குதளம் அல்லது ஆண்ட்ராய்டு, iOS எதுவாக வேணால் இருக்கலாம். இதுக்கு மேலே தான் நம்மளோட செயலிகள், நம்மளோட அப்ளிகேஷன்ஸ். ஸோ ஹார்ட்வேர், விண்டோஸ் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதுக்கு மேலே அப்ளிகேஷன், செயலிகள்னு. இந்த செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் பெருநிறுவனங்களில் அவங்க இந்த கணினியை பாதுகாப்பாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விண்டோஸுக்கு கீழே இந்த ஆன்டிவைரஸ் செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அதாவது விண்டோஸ்க்கு இணையாக அல்லது அதுக்கு கீழே இருக்கும். அது ஹார்ட்வேருக்கு அப்புறம் இந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் லோட் ஆகும். ஒரு சுருக்கமாக எளிமையாக புரிஞ்சுக்கணுங்கிற விதத்தில் சொல்கிறேன். இந்த சாஃப்ட்வேர் ஆன் ஆகாததுனால விண்டோஸ் ஆன் ஆக முடியல. அந்த ப்ளூ ஸ்க்ரீன் ஆஃப் டெத்துன்னு நீங்கள் பார்க்குறீங்க, எல்லா தொலைக்காட்சி சேனல்லையும் அந்த ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறாங்க. அப்படின்னா அது ஏதோ கணினி செத்து போயிடுச்சு அப்படின்லாம் இல்லை. ப்ளூ ஸ்க்ரீன் ஆஃப் டெத்துங்கிற பேர் இருந்தால் கூட, அப்படின்னா விண்டோஸ் ஆன் ஆக முடியல. அது ஆன் ஆகும்போது, அது இயங்கும் போது அதால் இயங்க முடியல. ஏன்னா அதுக்கு கீழே இருக்கிற அடித்தளத்தில் இருக்கிற இந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் இயங்க முடியல. ஒரு கார் ஸ்டார்ட் ஆக முடியல அப்படிங்கிற பிரச்சனை தான். கார் ஸ்டார்ட் ஆக முடியலன்னா ஊருக்கு போக முடியாது. அதே போல் இன்றைக்கி இந்த கணினி இயங்க முடியாததுனால அதை தொட்டு இயங்கக்கூடிய பல்வேறு செயலிகள், பல்வேறு சேவைகள் பாதிக்கப்படுது. அடுத்து கெட்டதில் ஒரு நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா, மேக கணினியோ, க்ளவுட் கம்ப்யூட்டிங்கோ, நம்மளோட பணம்லாம் அங்கே தான் இன்றைக்கி ஒரு டேட்டா சென்டரில், ஒரு பேங்க்கோட டேட்டா சென்டர்ஸில் தான் இருக்கும். அது எதுவும் பாதிக்கப்பட்டதாக பெருமளவு எந்த செய்தியும் இன்றைக்கி காலையிலேருந்து வரல. அந்த எண்ட் பாயிண்ட்ஸுன்னு சொல்லுவோம், பயனரோட கிட்டக்க இயங்கக்கூடிய இது, ஒரு போர்டிங் பாஸ்னால் அந்த இடத்துல பிரிண்ட் பண்ணக்கூடிய கணினி, அது ஸ்டார்ட் ஆகாததுனால தான் இந்த பிரச்சனை வருது. நம்மளோட தரவுகள், பணம், செக்யூரிட்டி ஆகட்டும், எல்லாமே பாதுகாப்பாக இருக்குது. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் அதில் வரல. இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக்கோடைய அப்டேட்ல தான் இந்த பிரச்சனை வருது. அதோட ரெண்டாவது சொல்றீங்க, எப்படி வழக்கமா செயல்படுவாங்க சார்? இந்த மாதிரியான ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் வழக்கமா எப்படி செயல்படுவாங்க? இப்போ ஏன் இந்த செயல்பாட்டில் இந்த மாற்றம்? எந்த சாஃப்ட்வேராக இருந்தாலுமே சரி, இன்னைக்கு ஒரு சிம்பிள் செயலியாக இருந்தால் கூட அதை நான் சொன்ன மாதிரி ஒரு 10 கம்ப்யூட்டரில் முதல்ல போட்டு பார்ப்பாங்க. ஏபி டெஸ்டிங்னு ஒன்று பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு இயங்குதளம், ஒரு வெப்சைட் போகிறோம். நம்ம அதில் போனீங்கன்னா
நீங்கள் இதே வெப்சைட் பார்க்குறீங்க, google.com பார்க்குறீங்க, உங்கள் நண்பர் பார்க்குறாரு அப்படின்னா 2 பேருக்கு ஒரே கோடு வரணும்னு அவசியம் கிடையாது. கூகுள் நிறுவனம் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட பயனர்களை பிரிச்சுடுவாங்க. ஒரு 50% பேருக்கு ஒரு வெர்ஷன் ஆஃப் கூகுள் கொடுப்பாங்க, இன்னொரு 50%க்கு இன்னொரு வெர்ஷன் கொடுப்பாங்க. அதோட அவுட்புட் ரிசல்ட் மாறும்னு சொல்ல வரல, அது இயக்கக்கூடிய மென்பொருள் 2 விதமாக கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து சரி சரியா இருக்கு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோலிங் விண்டோவில் தான் அப்டேட் பண்ணுவாங்க. விண்டோஸ் இப்போ அப்டேட் பண்ணுறாங்க ஒரு கம்பெனியில் அப்படின்னா, ஒரு பெரு நிறுவனம், தொலைக்காட்சி நிறுவனம் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு 10 கம்ப்யூட்டரில் பண்ணி பார்ப்பாங்க. அதாவது எங்கே பாதிப்பு இல்லையோ அங்கே பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு போவாங்க. அதுவும் இந்த செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் பண்ணுறவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரே சமயத்தில் இது ஏதோ பெருசாக நடந்திருக்கு, ஏன் நடந்திருக்குன்னு அந்த தெரியணும் நமக்கு. ஏன் ஒரே சமயத்தில் அப்டேட் பண்ணாங்க, வேறு ஏதாவது ஒரு த்ரெட் அவங்க பார்த்துருக்காங்க, அதனால இதை அவசரப்பட்டு வெளியில் கொண்டு வந்துட்டாங்களாங்கிற விஷயம் நமக்கு இன்னும் தெரியல. இனிமேல் தான் படிப்படியாக அது தெரியணும்.